ஹலோ கைஸ், இன்றைக்கி வந்து சுடியோட ஸ்டிச்சிங் வீடியோ பார்க்க போகிறோம். இப்போ ஸ்லீவ்ஸ் வந்து நான் பார்டர் அட்டாச் பண்ணுறேன். எப்படி வந்து அங்கே பிசுறே இல்லாமல் அப்படியே பார்டர் அட்டாச் பண்ணுறேன்னு பாருங்கள். நான் ரைட் சைட் ஃபேஸிங் வச்சுக்கிறேன். நான் நல்லா வந்து ஒரு 2 இன்ச்சுக்கு நல்லா வந்து கிளாத் எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு நமக்கு வந்துட்டு ஃபோல்டிங்க்கு வந்துட்டு போயிடும். ரைட் சைடு ஆஃப் த ஸ்லீவ்ஸ் எடுத்து அதுக்கு மேலே பேண்ட் கிளாத் வந்து நான் பார்டருக்கு கொடுக்குறேன். பேண்ட் கிளாத் வந்து என்ன ராங் சைடு இருக்கணும். ராங் சைடு ஃபேஸிங் எடுத்து அதை மேலே ரைட் சைடில் வைக்கணும். நம்ம இல்லை நீங்கள் வந்துட்டு ஒரு உள்பக்கமாகவும் திருப்பி வைக்கலாம். இந்த எப்படி வச்சாலும் வந்துட்டு இந்த மாதிரி டபுள் ஃபோல்ட் பண்ணி அது மேலே கொண்டு வந்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்துடும். இதையுமே நீங்கள் வந்துட்டு ரைட் சைட் ஃபேஸிங்கில் வச்சும் பண்ணலாம், ராங் சைட் ஃபேஸிங்கில் வச்சும் பண்ணலாம். எப்படியுமே நமக்கு பார்டர் வந்து வர்றது ரைட் சைடில் தான் வரும். மேலே ஒரு ஸ்டிச் போட்டுடுறேன். போட்டுட்டு கீழேயும் வந்துட்டு போட்டுட்டா உங்களுக்கு நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். பார்டர் பார்க்குறதுக்கு நம்ம கிளாத் மேலே அட்டாச் பண்ண தேவையில்லை, தனியாக நல்லாவே இருக்கும். சிம்பிளாக எலகெண்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி வந்துட்டு பார்டர்லாம் கொடுத்து ஸ்டிச் பண்ணால். இன்னும் இந்த மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு என்ன மாதிரிலாம் வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறத வந்து கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நீட்டாக வந்துட்டு ஸ்லீவ் ஒர்க் முடிஞ்சுது. நெக்ஸ்ட்டு லைனிங் எடுத்துக்கிட்டேன். லைனிங் எடுத்து வந்து முன்னாடி வந்து 2.5 இன்ச் வந்து அளவு கொடுத்து கீழே நெக் எவ்வளோ டெப்த் வேணுமோ அந்தளவுக்கு நான் கொடுத்துருக்கேன். நெக் வித்தும் டெப்த்தும் மார்க் பண்ணி என்ன ஷேப்பில் நெக் வேணுமோ அதை லைனிங்கில் ட்ரா பண்ணிக்கிறேன். நான் பேக் வந்து ரவுண்ட் நெக் வச்சுக்கிட்டேன், அதை அப்படியே கட் பண்ணிக்கிட்டேன். ஃப்ரண்ட் வந்துட்டு இந்த மாதிரி நெக் ஷேப் ட்ரா பண்ணியிருக்கேன். அதை வந்து பேண்ட் கிளாத் கொஞ்சம் முன்னாடி கொடுத்து கட் பண்ணலாம் அப்படின்னு வந்துட்டு டிசைன் மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு இருக்குது, இதே ஷேப்லேயே. ஸோ எந்த அளவுக்கு நம்ம வந்துட்டு இறக்குறோமோ அந்த அளவுக்கு இந்த டிசைனையும் இறக்கி அப்படியே ஃபுல்லாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது மெயின் கிளாத் எடுத்துக்கோங்க. மெயின் கிளாத்தில் என்ன ரைட் சைட் ஃபேஸிங் எடுத்து வச்சு லைனிங்கை வந்து அது மேலே ப்ளேஸ் பண்ணி அந்த லைனிங் சுற்றி அப்படியே ஸ்டிச் போடுங்க. பிகினர்ஸாக இருக்கீங்கன்னா வந்துட்டு குண்டூசி குத்திக்கோங்க. அப்படியே வந்து இந்த ஷேப்லேயே வந்துட்டு நீட்டாக வந்து என்ன எந்த அளவுக்கு நீங்கள் வந்து சீம் அலவன்ஸ் கொடுத்துருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் விட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். எல்லாமே சின்ன சின்ன கட் கொடுத்துக்கிறேன், அப்போ தான் வந்து நீட் ஃபினிஷிங்காக இருக்கும். அப்படியே ஃபுல்லாக திருப்பி மேலே டாப் ஸ்டிச் போட்டுக்கிறேன். நல்லா இந்த மாதிரி துணியை நல்லா எடுத்து விட்டு வந்துட்டு நீங்கள் ஸ்டாப் பண்ணி இந்த மாதிரி கர்வ்ஸ் எல்லாம் வர இடத்துல ஸ்டிச் பண்ணிங்கன்னா தான் நீட்டாக இருக்கும். டபுள் ஸ்டிச் போட்டுக்கிறேன் பேக் சைடுக்கு. கீழே வந்து இந்த மாதிரி மடிச்சடிச்சுக்கிறேன் லைனிங்கை. பேக் சைடு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் சைடுக்கு இதே மாதிரி வந்து மெயின் கிளாத் எடுத்து அது மேலே லைனிங்கை ப்ளேஸ் பண்ணி இதுவும் அதே மாதிரி நான் ஸ்டிச் போட்டு நல்லா அந்த கார்னரில் வரும்போது அந்த இடத்துல நிறுத்தி ஊசி உள்ளே விட்டு அதுக்கப்புறம் கிளாத்தை வந்துட்டு திருப்பி பண்ணுங்கள். இதுவும் அதே மாதிரி கட் பண்ணி இதுக்கு அந்த கார்னர்ஸில் மட்டும் சின்ன சின்ன கட் கொடுத்தா போதும். மீதியெல்லாம் ஸ்ட்ரெயிட்டாக வரனால நீட்டாக வந்து நமக்கு வந்துடும். பர்ஃபெக்டாக வந்துட்டு நல்லா நீட்டாக வந்துடும் உங்களுக்கு. எந்த அளவுக்கு நம்ம கிளாத் வேணுமோ அந்தளவுக்கு நான் கிளாத் எடுத்துக்கிட்டேன். அந்த ஷேப் நம்ம கட் பண்ணியிருப்போம்ல அதை வந்து அப்படியே வச்சு அதுக்கு வந்து நான் டபுள் கிளாத் எடுத்து அதை அப்படியே டர்ன் பண்ணிக்கிற மாதிரி நான் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா நமக்கு அந்த ஷேப் கிளாத் அதுக்குள்ளே கொடுக்கும்போது தான் எந்த அளவுக்கு நம்ம கரெக்டான ஷேப் கொடுக்குறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்போது இதை வந்து ட்ரா பண்ணிக்கிட்டேன், என்ன ஷேப்பில் இருக்குது அப்படிங்கிறத ட்ரா பண்ணிக்கிட்டு இந்த மெயின் கிளாத்தை அதில் வச்சு ஸ்டிச் போட போகிறேன். இப்போது
குயிக்காக சிம்பிளான டிசைன், உங்களுக்கு பார்க்குறதுக்கும் நல்லா எலகெண்ட்டாக இருக்கும் இந்த டிசைன். இந்த வச்சிங்கன்னா இன்னும் இந்த மாதிரி நிறையா டிஃப்ரெண்ட் நெக் டைப்ஸ் டிசைன்ஸ்லாம் வேணும் அப்படின்னா நம்மளை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள், இல்லை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். குயிக்கான வேலை, எந்த ஒரு ரிஸ்க்கும் இல்லை. இதை அப்படியே கிட்ட இப்போ கட் பண்ணி இன்னொரு டபுள் ஸ்டிச் போட்டோம்னா நமக்கு எல்லாமே ஃபுல்லாக கிட்ட க்ளோஸ் ஆகி வந்துடும். இப்போ டபுள் ஸ்டிச் போடுறேன் நான். ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அந்த நெக் ஷேப்பில் டபுள் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிட்டேன். ஃப்ரண்ட் நெக் டிசைன் நல்லா நீட்டாக வந்து இப்போ முடிஞ்சுது. எல்லாமே நீட்டாக அயன் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போது வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணுறேன் நான். எந்த அளவுக்கு சீம் அலவன்ஸ் கொடுத்துருக்கீங்களோ அந்த அளவுக்கு வச்சு ஜாயின் பண்ணுங்கள். ஷோல்டர் ஒர்க்கு முடிஞ்சோடனே நெக்ஸ்ட்டு ஸ்லீவ்ஸ் ஜாயின் பண்ணுறேன். ஸ்லீவ்ஸ் வந்து ஃப்ரண்ட்டுக்கு வந்து நம்ம குடஞ்சி கட் பண்ணியிருப்போம். அது எதுன்னு பார்த்து வச்சு சென்டர்லேருந்து எப்பயுமே ஸ்லீவ்ஸை வந்து ஜாயின் பண்ணி பழகுங்க. ஏன்னா எக்ஸஸாக இருந்தாலும் நோ ப்ராப்ளம், நமக்கு சைடில் வந்துட்டு போயிடும். ஸ்லீவ்ஸ் வந்து ப்ளவுஸாக இருந்தாலும் சுடியாக இருந்தாலும் எப்பயுமே சென்டர்லேருந்து வச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படியே டர்ன் பண்ணி ஸ்டிச் போட்டுக்கிட்டே வரேன் நான். எப்பயுமே எல்லாமே டபுள் ஸ்டிச்சாக போட்டுக்கோங்க. நம்ம தனியாக டெய்லரிங் கிளாஸஸும் எடுக்கிறோம். பர்ஃபெக்டாக வந்துட்டு மெஷர்மெண்ட் எடுத்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறது. அந்த இது வேணும்னா வந்துட்டு நீங்கள் நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். வந்து டீட்டெயில்ஸ், கிளாஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே சென்ட் பண்ணுறேன். ஜாயின் பண்ணுறதுல ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணுறேன். என்னென்ன மெஷர்மெண்ட்ஸ் எடுத்துருக்கோமோ அந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் வச்சு அப்படியே ஜாயின் போட்டுட்டு வரேன். எல்லா மெஷர்மெண்ட்டெல்லாம் மார்க் பண்ணிக்கோங்க. ஓப்பன் எந்த இடத்துலையும் அங்கே கொண்டு வந்து ஸ்டாப் பண்ணி இந்த மாதிரி டபுள் ஸ்டிச் போட்டு ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இப்போ 2 சைடுமே அந்த மாதிரி நான் ஜாயின் பண்ணுறேன். எப்பயுமே அடியிலனா துணி எது சுருக்கம் இருக்குதா என்ன ஏதுன்னு பார்த்து நல்லா இழுத்து விட்டு நீங்கள் அதுக்கப்புறம் எதாக இருந்தாலும் ஸ்டிச் போடுங்க. ஏன்னா நமக்கு தெரியாது, ஒரு 2-3 லேயர் கிளாத் இருக்கும் போது நம்ம அடியில் ஸ்டிச்செல்லாம் வந்துட்டு நம்ம பார்க்க மாட்டோம். ஸோ அதெல்லாம் பார்த்து எடுத்து விட்டு இது பண்ணுங்கள். பாருங்கள், அது ஆல்ரெடி ஃபஸ்ட்டு நம்ம ட்ரா பண்ணோம்ல கட்டிங் வீடியோவில், அந்த மார்க் மேலேயே அப்படியே நான் ட்ரா பண்ணிட்டு வந்துருக்கேன். இப்போது இன்னொரு ஸ்டிச் போடுறேன். பக்கத்துலேயே ஒரு 1/4 இன்ச் கேப் விட்டு இன்னொரு ஸ்டிச் போட்டு அந்த மாதிரி கொண்டு வந்து விட்டுக்கிறேன். எல்லாம் இந்த பிசுறு நூல்லாம் அப்பப்போவே கட் பண்ணிடுங்க. அப்போ தான் ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். லாஸ்ட்டில் கட் பண்ணிக்கலான்னு எல்லாம் ஒரு இடத்துல கட் பண்ணியிருப்போம், ஒரு இடத்துல கட் பண்ண மாட்டோம். ஸோ மறந்துடுவோம், ஃபினிஷிங் நமக்கு நீட்டாக இருக்காது. 2 பக்கமும் 2 ஸ்டிச் போட்டு எடுத்துட்டேன். இப்போது இந்த எக்ஸஸாக அதை கட் பண்ணி விட்டுறேன் ஸ்ட்ரைட்டாக. எப்பயுமே ஃபினிஷிங்னால் இதெல்லாம் தான் ஃபினிஷிங். சிம்பிள் டெக்னிக்ஸ் இதெல்லாம். இதுதான் ஃபினிஷிங், உங்களுக்கு நல்லா நீட்டாக வரும். இப்போது ஓப்பன் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஓப்பன் வந்து பாருங்கள், டபுள் ஃபோல்ட் பண்ணிக்கிறோம். டபுள் ஃபோல்ட் பண்ணி அந்த ஸ்டிச் போட்டோம்ல, நம்ம டபுள் ஸ்டிச் போட்ட வரைக்கும் கொண்டு போகிறோம். கொண்டு போய் அங்கே இப்படி ஸ்டாப் பண்ணி இப்படி கிளாத்தை திருப்பி மறுபடியும் அந்த ஷேப்க்கு வந்து அங்கே ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு இது பண்ணுறோம். இன்னொரு சைடு இருக்கிறதையும் நம்ம டபுள் ஃபோல்ட் பண்ணிக்கிறோம். அதுக்குள்ளே ஃபோல்ட் பண்ணி ஷேப்பில் ஸ்டிச் பண்ணி மறுபடியும் திருப்பி அப்படியே கீழே கொண்டு வரோம்.
அவ்வளோதான். இதுதான் வந்து சைட் ஸ்லிட் ஸ்டிச் பண்ணுறது. இதே மாதிரி இன்னொரு சைடும் நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். டபுள் சைடுமே இந்த மாதிரி ஸ்லிட்டை வந்து நல்லா இது எங்கேயுமே நீங்கள் கட் பண்ண தேவையில்ல, எதுவும் பண்ண தேவையில்ல. ஒரு சிலர் கட் பண்ணுவாங்க, அதெல்லாம் தேவையே இல்லை. நல்லா நீட்டாக வந்துட்டு உங்களுக்கு சைட் ஸ்லிட் நல்லாயிருக்கும் பார்க்க. பர்ஃபெக்டாக வந்து ஸ்டிச்சிங் முடிஞ்சுது. இப்போது அதில் இன்னொரு ஸ்டிச்சு கார்னரில் போட ஸ்டார்ட் பண்ணுறேன். நல்லா கார்னரில் கம்ப்ளீட்டாக போட்டு முடிச்சிட்டிங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு குர்த்தி ஸ்டிச்சிங் ஒர்க்கு ஃபினிஷ் ஆயிரும். தேங்க்யூ.